லார்ட் எல்லாம் சத்தமாக சொல்ல பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிக்கும்போது யோவான் நற்செய்தி நூல் 19வது அதிகாரம், இயேசு காடியை வாங்கி பிடித்து என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஆவியானவரை கூப்பிட்டு, ஆவியானவரை எங்களோடு கூட பேசுங்க, நீங்கள் நடத்துங்க ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்வோம். ஒரு நிமிடம் எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்பு கொடுப்போம். பிரைஸ் தி லார்ட். எல்லாம் சொல்லுவோம் பிரைஸ் தி லார்ட். ஆவியின் வரங்களினா எம்மையும் நிரப்பிடுமே, ஆவியின் வரங்களினா எம்மையும் நிரப்பிடுமே, எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே, நாங்கள் எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே, ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, உலையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே, உலையான சேற்றில் நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, எங்கள் பாவம் கழுவி தூய்மையாக்கும் இந்த வேளையிலே, எல்லாம் சேர்ந்து ஆவியானவரே அன்பினாவியானவரே இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. அன்பின் பரலோக பிதாவே, வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தனை நேரமாய் ஆவியானவர் பிரசன்னத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் நிரப்பி இந்த வார்த்தைகள் கேட்க அனுகிரகம் செய்கிற அதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் பலவீனத்தில் நீர் பலன் தந்து எங்கள் சோர்வையெல்லாம் எடுத்து போட்டு உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனை நிரப்பி உம்முடைய வார்த்தையின் வசனத்தால் எங்களை தொட்டிற அதற்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் ஆளுகை செய்யுங்கப்பா தகப்பனே. இந்த நேரத்தில் என்னை மறைத்த ஆண்டவரே, உம்முடைய வேத வசனத்தின் வழியாக நீர் வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. தொடக்க முடியுமா நீங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்க. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. எல்லா கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி சொல்வோம். இந்த வசனத்தை வாசிக்கும்போது ஆண்டவரை முதலாவது நாம் தெரிந்து கொள்வோம். வெளிப்படுத்தின சுவிசேஷம் அதில் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒருவர் எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவுமாவும் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றினார். ஆம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவர்தான் எல்லாவற்றையும் செய்து முடிகிற கர்த்தர். தொடக்கமும் அவர்தான், முடிவும் அவர்தான்.
நீதியும் அவர்தான், அநியாயத்தை நீக்கி பரிசுத்தப்படுத்துவர் அவர்தான். ஆகவே தான் இந்த நேரத்தில் அவர் சொன்னார், நான் ஆதியும் அந்தமாக இருக்கிறேன், அல்பா ஒமேகமாக இருக்கிறேன், என்னால் என்று எதுவும் ஒன்றுவரும் செய்ய முடியாது என்று சொன்னார். இந்த நாட்களில் நாம் இந்த சிலுவை உபதேசத்தை நாம் தியானித்தோம். அதில் 5-6 காரியங்களை நாம் வாசித்து அந்த வார்த்தைகளில் நாம் தெரிந்து கொண்ட பாடங்களை இந்த நேரத்தில் அவர்தான் முழுவதுமாக இருக்கிறார் என்று நாம் அறிந்து கொள்வோம். ஏனென்று சொன்னால் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் எழுதின புஸ்தகம், அதில் ஒரு அழகான செய்தியை சொல்லப்பட்டு இருக்கிறது. ரோமர் எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. அல்லது தொகுவுக்கும் முடியுமான கர்த்தரை பற்றி அவர் சில வார்த்தைகளை சொல்கிறார். படிங்க. ஒருவன் மீறுதலினால் எல்லா மனுஷனுக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு வந்தது. ஒரே நீதினால் எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிட்டு. பாருங்கள், அவர் ஆதியும் அந்தமாக இருக்கிறாரு, அவரிடத்தில் நியாய தீர்ப்பு இருக்கிறது, அவர் தான் சகலையும் செய்து முடிக்கிற கர்த்தராக இருக்கிறார். ஆகவே தான் அவர் சொன்னார், நான் ஆதியும் அந்தமாக இருக்கிறேன், அல்பா ஒமேகாமாக இருக்கிறேன், என்னால் செய்யக்கூடாத அதிசயம் இந்த உலகத்தில் ஒன்றேதும் இல்லை என்று சொன்னார். ஆகவே தான் இந்த நேரத்தில் அவர் நீதியாய் அவர் தீர்க்கிறதுக்கு ஒரு வசனத்தை நான் வாசிப்போம். அதாவது யோவான் புஸ்தகம் 8வது அதிகாரத்தில் ஒரு நிகழ்ச்சியை நாம் பார்க்க போகிறோம். யோவான் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம், அதில் 1லேருந்து நாம் படிக்கும்போது ஒரு அழகான செய்தியை வாசிக்க போகிறோம். வாசிங்க. இல்லை, 8வது யோவான் 8:1 ஒரு நிமிஷம் இருக்க. இந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். இயேசு ஒலிவமலைக்கு போனார். மறுநாள் காலையில் அவர் திரும்பி தேவாலயத்திற்கு வந்தபோது ஜனங்கள் எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள். அவர் உட்கார்ந்து அவர்களுக்கு என்ன செஞ்சாராம்? உபதேசம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது ஒரு நிகழ்ச்சி நடக்கப்படுகிறது. என்ன நிகழ்ச்சி? அப்பொழுது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ வேத பாதகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவளை நடுவில் நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையுமையுமாக பிடிப்பட்டாள். படிங்க. அது இப்படிப்பட்டவளை கல்லெறிந்து வென்று இப்படி கட்டளையிட்டு இருக்கிறாரு, நீங்கள் என்ன சொல்கிறீர் என்று சொல்லி நியாயாதிபதியாகிய இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அந்த இடத்துல ஒரு பெண் விபச்சாரத்தில் கையும் வலியுமாக அந்த இடத்துல பிடிப்பட்டவர் மத்தியில் வேதபாரகரும் பரிசேயரும் கொண்டு வந்து நிறுத்தி, போதகர் என்ன சொல்ல போகிறார், அவர் எப்படி நியாயம் தீர்க்க போகிறார் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து அங்கே நிறுத்துகிறார்கள். அப்பொழுது அங்கே நடக்கிறது 7வது வசனம் படிங்க. அவர் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டு இருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்தார். ஏன்னு சொன்னால் எல்லா மனுஷரும் எப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி அவர் முதல்ல நிமிர்ந்து பார்த்தார். உங்களில் பாவம் இல்லாதவன் இது என்ன சொல்வது? அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டே இருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லை எறின்னு சொன்னாங்க. அப்படி சொல்லும் போது அந்த இடத்துல ஒருவரும் அந்த இடத்துல பாவம் செய்யாமல் இருந்த நீதிமான் யாருமே கிடையாது. எல்லாரும் அநீதி செய்கிற ஒரு மனுஷராக இருந்தார்கள். ஆகவே தான் ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்களில் யாரிடத்திலும் பாவம் இல்லாதவன் முதல் கல் எடுத்து அடியுங்கள் என்று சொன்னார்கள். அப்படி அங்கே சொல்லும் போது அடுத்த வசனம் என்ன பண்ணுச்சு? படிங்க சிஸ்டர். அவர் மறுபடியும் குனிந்து தலையில் எழுந்தாண்டு. அவர் யாரெல்லாம் எழுதிக்காங்க? எல்லார் பேரும் எழுதியிருக்குவார். அவர் இங்கே இருக்கிற நாம் அத்தனை பேர் கூட எழுதியிருப்பார். நம்மளே யாராவது சொல்ல முடியுமா நான் பாவம் செய்யலைன்னு சொல்லிட்டு? எல்லாரும் பாவம் செய்த பிள்ளைகளாக இருக்கோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் தான் நம் பாவம் மன்னிப்பு உண்டானது. ஆகவே படிங்க சிஸ்டர். அவர்கள் அதை கேட்டு தன்னுடைய மனசாட்சினால் கண்டிக்கப்பட்டு
இயேசு தனித்து நின்றார். இயேசு மீண்டும் நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறொருவும் காணாமல், ஸ்திரியே, உன்னிடத்தில் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகில் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்று கேட்டார்கள். அடுத்தபடியாக வாசிங்க. அதற்கு அவர், இல்லை ஆண்டவரே. இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்கு தீர்க்க மாட்டேன் என்று சொன்னார். ஏனென்று சொன்னால் அவர் பாவத்தை பாராத சுத்தக்காரர். அதே வசனத்தில் வாசித்து பாருங்கள். அதே யோவான் 8வது அதிகாரம் 46வது வசனத்தை படிங்க. ஒருத்தர் அந்த இடத்துல என்ன, அந்த இடத்துல எல்லா ஜனங்களையும் அவர் பார்த்து என்ன சொல்கிறாரு? என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களால் யார் தீர்ப்பு சொல்ல முடியும்? ஆகவே தான் அவர் நியாயம் தீர்த்தார். பரிசேயர் இருந்தார்கள், சதுசேயர்கள் இருந்தார்கள். அவரை குற்றம் சாட்டுகிற அத்தனை பேர்களும் அவர்கள் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். அவர் எல்லாரும் பார்த்து அவர் சொன்ன காரியம் என்னென்று சொன்னால், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது அது மீது கல்லெறியுங்கள் என்று சொன்னார். ஆனால் அங்கே இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் அந்த இடத்திலிருந்து கடந்து போய்விட்டார்கள். ஆனால் தனிமையாக நின்று அந்த ஸ்திரியை பார்த்து அவர் கேட்ட வார்த்தை என்ன? உன்னை யாரும் ஆக்கினைக்கு தீர்க்கவில்லையா என்று கேட்டார். அவள் சொன்னால், இல்லை ஆண்டவர் என்று சொன்னாள். ஆனால் நீதிபரராக இயேசு, பாவம் மரியாதை இயேசு ஒருவர் மாத்திரம் அந்த இடத்துல நின்று, நானும் உன்னை பாவத்திற்கு தீர்க்க மாட்டேன், நீ என்ன பண்ணி, நீ பாவம் செய்யாது என்று சொல்லி அனுப்பிவிட்டார். ஆமான் பார்ந்த சகோதர சகோதரர்களே, இன்று இந்த உலகத்தில் ஒரே ஒரு நீதிமான் உண்டு என்றார். அவர் தான் பாவம் செய்யாத ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர் தான் நியாயம் தீர்க்க வல்லவர். உங்களையும் என்னையும் நியாயம் தீர்க்கிற வல்லவர் அவர்தான். அவர்தான் நமக்கு ரட்சிப்பை கொடுத்த கர்த்தர். ஆகவே இந்த இடத்துல ஒரு மனுஷ காரியத்தில் வந்து சொல்லப்படுகிறது. ஒருவன் ஆண்டவரிடத்தில் வந்து என்ன கேட்குறான்னு ஆண்டவரை பார்த்து சொல்கிறார். இந்த இடத்துல வாசிங்க. மத்தேயு 19வது அதிகாரம் அதில் 16வது வசனத்தை படிங்க. அதில் ஒரு மனுஷன் ஆண்டவரிடத்தில் வந்து அவன் செய்த காரியத்தெல்லாம் அவன் சொல்லி ஆண்டவரத்தை நான் நீதிமானாக காட்டுகிறான். ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று சொல்கிறார். அந்த குறையை பற்றி தான் இந்த இடத்துல வாசிங்க. 19வது அதிகாரம் 16வது. அப்பொழுது ஒருவன் வந்து, மத்தேயு 19வது அதிகாரம் வந்து அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை அடைப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டாரன். அதற்கு அவன், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானே, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. நீ ஜீவனில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னால் கற்பனைகளை கைக்கொள் என்று சொன்னார். அவன் அவரை நோக்கி, எவைகள் என்று ஆண்டவரை பார்த்து கேள்வி கேட்குறான். அதற்கு ஆண்டவர் சொல்கிறார், கொலை செய்யாது இருப்பாயாக, விபச்சாரம் செய்யாது இருப்பாயாக, களவு செய்யாது இருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாது இருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று சொல்லி அந்த கற்பனைகளை சொல்கிறார். அதற்கு அவன் என்ன சொல்கிறான்? இது சிறு வயது முதல் நான் கடைப்பிடித்து வருகிறேன், இது என்ன குற்றம் கண்டுபிடித்தீர் என்று சொல்லி கேட்கும் போது ஆண்டவர் பேசுகிறார். பாடிங்க. அதற்கு இயேசு, நீ பூர்ண சர்க்குணராய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீ போய் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் தரித்திருக்கொடு, அப்பொழுது நீ என்னோடு என்று சொன்னார். படிங்க. அது பாருங்கள். இந்த இடத்துல சொல்கிறாரு, உன்னிடத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும் உன்னிடத்தில் இருக்கிற ஆஸ்தியையும் நீ எல்லாவற்றுக்கும் கொடுத்து விட்டு நீ என்ன பண்ண, என்னை பின்பற்றி வா என்று சொன்னார். அவன் துயரப்பட்டு கொண்டு அப்படியே சென்று விட்டான். காரணம் என்ன? பணக்காரர்கள் இருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. உன் பணம் எங்கே இருக்குதோ அங்கே உன் பொக்கிஷம் இருக்க வேண்டாம். ஆகவே இந்த பொக்கிஷத்தை எல்லாம் நீங்கள் இதெல்லாம் ஒன்றுக்கும்
உதவாது. ஏனென்று சொன்னால் ஒரு மனுஷனுடைய நித்திய ஜீவன் தேவனிடத்தில் மாத்திரம் இருக்கிறது. ஆகவே தான் இன்னொரு காரியத்தை சொல்கிறார். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், அதில் இன்னொரு காரியத்தை கூட பரலோகத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 6ஆவது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து படிங்க. யார் நித்திய ஜீவனை அடைய முடியும் என்று சொல்லி இந்த இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. வாசிங்க ஒருத்தர். ம் 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 போதுங்க சார். இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? 9வது வசனம் 6-9 அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். மாத்திரமல்ல, வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரானந்தைக்காரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புயற்சிக்காரரும் திருடரும் பொல்லாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாது? சுதந்திரிக்க முடியாது. இந்த காரியத்தை என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இந்த அத்தனை காரியத்திலும் உனக்குள்ளே எனக்குள்ளே ஏதாவது ஒரு காரியம் இருக்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்ததின் நோக்கம் என்ன தெரியுமா? எல்லாருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவரை யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அத்தனை பேருக்கும் நித்திய ஜீவனை கொடுக்க அவர் பரலோகத்து சிங்காசனை விட்டு ஒரு சாதாரண மனுஷனாக இந்த பூமிக்கு வந்தார். அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தன் ரூபத்தை எல்லாம் ஆண்டவர் மகிமை கழிற்றி வைவிட்டு அவர் என்ன பண்ணாரா? அடிமையின் ரூபம் எடுத்து அவர் இந்த பூமிக்கு வந்து நம்முடைய பாவங்களை தீர்க்க அவர் பரிகாரியாக இயேசு வந்தார். ஆகவே தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை ஒரு சத்தமாக வாசிங்க. அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? இப்படி கொள்ளையடிக்கிறவர்கள், பணக்காரர்கள், இப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையை மாற்றவே அவர் சொன்னார், நீ என்னிடத்தில் திரும்பு, நான் அப்போது உனக்கு என்ன பண்ணுவேன்? நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்னார். வாசிங்க 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்க. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று அவர் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால உலகம் முழுவதும் சமாதானத்தை உண்டு பண்ண மாக்கினை அவர் மேல் வந்தது. வாசிப்பாங்க கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம் படிங்க. அவர் என்ன சொல்கிறார் பார்க்கலாம். இந்த இடத்துல சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால அவர் பூமியில் இருக்கிற பூமியிலும் பரலோகத்திற்கு எல்லோரையும் ஒப்புரவாக்க அவருக்கு பிரியமாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். 1 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டு பண்ணி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் அவருக்கு பிரியமாக இருந்ததெல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவர் சொன்னார். அவர் நித்திய ஜீவனை கொடுப்பேன் என்று சொன்னார். இத்தனை நேர சிலுவையின் உபதேசத்தை நாம் கேட்டிருக்கிறோம். சிலுவையில் பட்ட பாடுகளை தியானித்திருக்கிறோம். அவர் விருப்பம் என்னவென்று சொன்னால், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டு பண்ணி பூலோகத்தில் இருக்கிறவர்கள் பரலோகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் தன் மூலமாக அவருக்கு சேர்த்துக்கொள்ள பிரியமாக இருந்தது என்று சொல்லப்பட்டுகிறது. ஆகவே என் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் சொன்னார், எல்லாத்துக்கும் ஒரு காலம் உண்டு, பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் எல்லாவற்றுக்கும் முடிவு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஆகவே தான் நான் சொன்னேன், அவர்தான் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாக அவர் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். அவரால் செய்யக்கூடாத ஒரு அதிசயம் இந்த உலகத்தில் ஒன்றேதும் இல்லை. ஆகவே தான் அவர் சொன்னார், ஆண்டவரே பிதாவே என் வேலை வந்தது, இதோ நான் உன்னிடத்தில் வருகிறேன், ஆகவே நீ கொடுத்த காரியத்தை நான் செய்து முடித்தேன் என்று சொன்னார். வாசித்து பாருங்கள், யோவான் புஸ்தகம் 17வது அதிகாரம் 2வது வசனத்தை படிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் பிதாவே வேலை வந்தது, நீ உன் குமாரனுக்கு கொடுத்த அத்தனையுமாய் யாவையும்
ம் ம் ஆ ம் ஆமென். இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது? பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தளின யாவுக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுப்பதற்கு பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீ அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும் என்று சொன்னார். ஆகவே தான் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகத்தான் பிதாவாகிய தேவன் குமாரனிடத்தில் ஒப்பு கொடுத்த அத்தனை காரியங்களை செய்து முடித்து சிலுவையில் எல்லாம் முடிந்தது, தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தன் தலையை சாய்த்தார். ஆகவே என் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை என்று சொன்னால் நமக்காக யாவையும் செய்து முடித்தார் அவர். ஆகவே ஒரு பாடல் சொல்கிறது, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி என்று சொல்லி இந்த பாடலோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா, என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா, பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நினைப்பதற்கும் செவிப்பதற்கும் அதிகமாக செய்பவரே, நினைப்பதற்கும் செவிப்பதற்கும் அதிகமாக செய்பவரே, காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா, பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கின்றேன், பரமபிதா அதை பார்த்து கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கின்றேன், பரமபிதா அதை பார்த்து கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக அருபவரே, நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக அருபவரே, ஆகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா, பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. அன்றாட வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவனே. அன்றாட வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவனே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக அருபவரே, ஆகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா, பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. கடைசியாக கொலோசியர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால, படிங்க, கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினால சமாதானத்தை உண்டாக்கி
அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ள அவருக்கு பிரியமாக இருந்தது. அல்லேலூயா. இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையுமாய் அவர் மூலமாய் அவர் தமக்கு பிரியமாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே அவர் தலை சாய்த்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி உங்களுக்காகவும் எங்களுக்காகவும் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் அவர் ரத்தம் சிந்தி எல்லா மனுஷரையும் தமக்கு சொந்தமாக்கி கொண்டார். அந்த தேவனை துதிக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அவர் விசுவாசிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நித்திய ஜீவனை கொடுக்க அவர் பிரியமாக இருந்தார். ஆகவே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இங்கு வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் அவர் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீங்கள் இந்த இடத்துல வெறுமையாக வந்தாலும் தேவ வசனத்தினால் உங்களை நிரப்பி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்தமைக்காக, இந்த நாட்டில் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தமைக்காக கோடி கோடி நன்றி என்று சொல்லி ஆண்டவர் நன்றி சொல்லுவோம். அன்பின் பிதாவே, ஆண்டவராகிய இயேசுவே, ஆவியானவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான நல்ல நேரத்திற்காக நன்றி அப்பா. எங்களுக்கு அருமையான கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக உம்மை துதிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பத்தை ஆசீர்வதிங்க, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, பெரியவர்களை ஆசீர்வதிங்க. உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட உலகம் முடியும் வரைக்கும் இருந்து எங்களை நடத்திட்டோம் அப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறேன். இயேசுவின் புண்ணிய நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. எல்லாரும் ஆமென் சொல்லுங்கள், கரங்களை தட்டி.